வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். நம்ம கிட்ட வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்தா அத வச்சு ஒரு கதை சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா அதே நம்பர்ஸ அழகான படங்களா மாத்துனா அதுக்கு பேரு தான் டேட்டா விஷுவலைசேஷன். இன்னைக்கு நாம பைத்தான்ல இருக்கிற சீபான் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு நம்ம டேட்டாவை எப்படி ஒரு பேசும் சித்திரமா மாத்தலான்னு பார்க்கலாமா? சரி, இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. மேட்பிளாட்லிப்ங்கிறது ஒரு டிராயிங் போர்டு மாதிரி. ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். ஆனா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே கீறி வரைஞ்சு உருவாக்கணும். ஆனா சீபான் அது ஒரு ரெடிமேட் கலரிங் புக் மாதிரி. படமெல்லாம் ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். நாம நமக்கு பிடிச்ச கலர் எடுத்து அடிக்க வேண்டியதுதான். எவ்ளோ ஈஸி பாருங்க. ஆனா அந்த டிராயிங் போர்டுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அழகா ஒரு படம் வரணும்னா ரொம்ப நிறைய கோட் எழுதணும். இது சில சமயம் ரொம்பவே போர் அடிச்சிடும். சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 13 வயசு பையன் இவ்ளோ கோட் எழுத உட்கார்ந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா போர் அடிச்சு போயிடும் இல்லையா? டேட்டாவை அழகா பார்க்கணுங்கிற ஆசையே போயிடும். இந்த பிரச்சனையை சரி பண்ணத்தான் சீபான் உள்ள வருது. அப்போ சீபான் எப்படி இந்த மேஜிக்க செய்யுது? அது ஒன்னும் புதுசா எதையும் உருவாக்கல. ஏற்கனவே இருக்கிற மேட்பிளாட்லிப்ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மேல கட்டின ஒரு அழகான பில்டிங் மாதிரி தான். டெக்னிக்கலா சொல்லணும்னா இத ஹை லெவல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. என்னடா இது பெரிய வார்த்தையா இருக்கேன்னு பார்க்காதீங்க, சிம்பிள் தான். அதாவது எல்லா கஷ்டமான வேலையும் அதுவே உள்ளுக்குள்ள பார்த்துக்கும், நமக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் சீபோனோட சீக்ரெட். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் விஷயமே. மேட்பிளாட்லிப்ல ஒரு சூப்பரான கிராஃப் வரைய 10 லைன் கோட் எழுதணும்னா அதே வேலையை சீபான்ல ஒரே ஒரு லைன்ல முடிச்சிடலாம். 10ங்க 1ங்க. இது உண்மையிலேயே ஒரு மேஜிக் டூல் மாதிரி தானே இருக்கு. சரி, சீபார்னோட இன்னொரு சூப்பரான விஷயத்த பார்க்கலாமா? அதுதான் ஹீட் மேப். பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குல்ல? இது நம்பர்ஸ கலர்ஸ் மூலமா பேச வைக்கிற ஒரு அட்டகாசமான வழி. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய நம்பர் லிஸ்ட கொடுக்கறத விட கலர்ஃபுல்லா ஒரு படத்தை கொடுத்தா எது உங்களுக்கு ஈஸியா புரியும்? கண்டிப்பா கலர்ஸ் தான். ஏன்னா நம்ம மூளைக்கு நம்பர்ஸை விட கலர்ஸ் தான் ரொம்ப வேகமா புரியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வெதர் மேப் தான். எந்த ஊர்ல வெயில் ஜாஸ்தின்னு நம்பரா பாக்குறதுக்கு பதிலா நல்லா டார்க்கா ஒரு ரெட் கலர்ல காட்டினா பார்த்தோன்னே அடடா இங்க ஒரே சூடா இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. அதுதான் ஹீட் மேப். சிம்பிளா சொன்னா நம்பர் அதிகமாக அதிகமாக கலர் டார்க்கா மாறும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, C4நோட அடுத்த பவர் என்ன தெரியுமா? வேற வேற குரூப்ஸ் ரொம்ப ஈஸியா அழகா கம்பேர் பண்ணி காட்டுறது தான். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஸ்கூல்ல ஏ செக்ஷன் பசங்க நல்ல மார்க் வாங்குறாங்களா இல்ல பி செக்ஷன் பசங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு வைங்க. இது நம்ம அடிக்கடி பாக்குற ஒரு பிரச்சனை தான். இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போட்டு குழப்பாம C4 என்ன பண்ணும்னா இத ரொம்ப சிம்பிளா பார்த்தாலே கண்ணை பறிக்கிற மாதிரி அழகான சார்ட்டா மாத்திரும். அப்போ நம்ம வேலை ரொம்ப ஈஸியாகிடுதுல. ஆமா, அது வெறும் டேட்டாவா இல்லாம பாக்கறதுக்கு ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும். அதுதான் சீஃபானோட ஸ்பெஷாலிட்டியே. உங்க டேட்டாவோட கதையை ரொம்ப அழகா எடுத்து சொல்லும். சோ, இப்போ உங்களுக்கு சீபான் எப்படி டேட்டா விஷுவலைசேஷனை இவ்ளோ ஈஸியாவும் அழகாவும் மாத்துதுன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி உங்க டேட்டாவை ஜொலிக்க வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, உங்க டேட்டாவை ரெடியா வச்சுக்கோங்க. 2, சீபான் யூஸ் பண்ணி டக்குன்னு அதுக்கு ஒரு அழகான வடிவம் கொடுங்க. 3, அந்த படத்தை வச்சு நீங்க சொல்ல நினைக்கிற கதைய பவர்ஃபுல்லா சொல்லுங்க. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க கையில இருக்கிற டேட்டாவை வச்சு நீங்க இந்த உலகத்துக்கு என்ன கதைய சொல்ல போறீங்க? யோசிங்க. உங்க டேட்டாவை பேச வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.